சொல்லி இபிஎஸ் சொல்லியிருந்தாரு. ஆனா அதை விட்டுட்டு அந்த 3 பேரை சேர்க்கறது மட்டும் ஒரு காலம் நடக்காது அப்படின்னு. காரணம் யாரால் ஆட்சிக்கு வந்தாரோ, யார் அவர் ஆட்சி அந்த ஓட்டெடுப்புல வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர், திரும்பவும் பிரச்சனை வந்தப்ப அந்த ஆட்சி தொடர்வதற்கு காரணமானவர்கள் வேண்டாம் என்று சொல்வதில் என்ன தெரியுது? அவர் எந்த தியாகமும் செய்யாமல் வந்ததுனால, அவர் தியாகம் சொல்றது திமுகவுக்கு உதவி செய்வதுதான் அவர் தியாகம் சொல்றதுனால அதை போய் நான் பெரிதா எடுத்துக்க வேணாம். அவருக்கு அதிமுக தொண்டர்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சியை மூடு விழா நடத்தி விடுவார் என்பதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு அதை பத்தி தெரியாது.